66 சங்கீதம் 16வது வசனம். தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். என் ஆத்மாவுக்கு செய்த நன்மை நான் சொல்லுவேன். என்ன சொல்ல போறீங்க? வேற எதாவது சொல்லிடக்கூடாது. சொன்ன குழப்பாயிரும். என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நாங்கள் மதமா இருங்க கீத மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் யாரையாவது மதம் மாதிரி சொல்லியிருக்காரா? பைபிள் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு செய்தது சொல்லணும். சொல்லித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சாரு, எனக்கு இவ்வளோலாம் செஞ்சார், எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார், நான் ஒரு நாள் பாவத்திருந்தேன், தேவனை தூக்கி எடுத்தார். இது சொன்னீங்கன்னாவே போதும். அதான் இந்த ரட்சணை நாள். கர்த்தரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 68 சங்கீதம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அதை பிரசித்தப்படுத்துற கூட்டம் மிகுதி. நம்ம அந்த கூட்டத்தில் நம்ம ஒருவரா இருக்கணும், நீங்க ஒருவரா இருக்கணும், நான் ஒருவரா இருக்கணும். பிரசித்த பண்ணணும், கர்த்தரை பற்றி பிரசித்த பண்ணணும். அந்த கூட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கணும். பிரசித்தம் பண்ணுற கூட்டம் மிகுதி, நம்ம ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கணும். என் பிரச்சனையா இருக்கு, எனக்கே இருக்குன்னு அதை யோசிக்க கூடாது. நம்ம பிரச்சனை இருந்தால் கர்த்தர் நம்ம எல்லா பிரச்சனையும் விடுவிக்க அவர் வல்லம் உள்ளவர், விடுவிப்பார். ஐயோ எனக்கே இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது, அதை யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துறது மிகுதி. ஆண்டவரே, நான் அது எனக்கு ஒரு பங்கு வேணும் ஆண்டவர், உண்மை பற்றி எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரை, பற்றி சொல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கடைசியாக சொன்ன அதுதான். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்க. என்ன சுவிசேஷத்தை பிரசங்கணும்? கர்த்தர் எனக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கார். அவர் இயேசு உள்ளத்துல கூப்பிடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு உங்களை நேசிக்கிறார், அவர் இதயத்தில் கூப்பிடுங்க, அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. அது போதும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நிச்சயமா கர்த்தர் உங்களை கண்ணீர் துடைப்பார், அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் அதுதான். அதான் கர்த்தர் சொல்றார், உலகம் முழுதும் போய் இதை செய்யுங்க. சகல சிருஷ்டிக்கும், ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். கர்த்தராக இயேசுக்கு அதை தான் கடைசியை சொல்லிட்டு போனார். சொல்லினார், வாசிப்பா. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கியுங்கள். எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லணும். அதை சொல்ல முதல்ல வாசிக்க கேட்டோம். நாட்கள் பொல்லாதான அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி. எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 2வது பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 3வது நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும்.